வணக்கம் 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 உறவுகளே. இது 3ஆம் தேதி எடுத்த வீடியோ. என்னென்னா, சமையல் பண்ணிகிட்டே இருக்கும்போது சாதம் தான் வெடித்தேன், பருப்பு வெந்துச்சு, சிலிண்டர் காலி ஆகிடுச்சு. அதனால் அவசரமாக எடுத்துகிட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு சாம்பார் தாளிச்சிட்ருந்தேன். பக்கத்துலேயே நம்ம குட்டிங்கள்லாம் மேய்ஞ்சிட்ருந்தாங்க. சரி, அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு அதுதான் வீடியோ எடுத்தோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு சேப்பங்கிழங்கு தான் பொரியல் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி அப்பளம் வறுத்துருந்தேன். அடுப்புலேயே தான் சமையல் பண்ணேன். ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆகிடுச்சு. அதனால் யாருக்கெல்லாம் அடுப்பில் சமைச்சி சாப்பிட்டா பிடிக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு குண்டா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் வெந்தயம் 4 போட்டு 2 பூண்டு பல் நசுக்கி போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய். நான் வந்து பருப்புலேயே வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெருங்காயம், ஒரு 4 ஜீரகம், ஒரு 4 பல் பூண்டு போட்டு வேக வச்சுருவேன். அதுக்கப்புறம் அப்படியே கடைஞ்சிட்டு அப்படியே தாளிப்பு கொடுத்துருவேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். பூண்டு வந்து நசுக்கி போட்டால் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே நசுக்கி தான் போடுவேன். அது நல்ல மணமாக இருக்கும் சாம்பாரும். யாருக்கெல்லாம் அடுப்பில் சமைச்சி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். அன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பான வேலையாக தான் இருந்துச்சு. வேறு வழி இல்லாத மாதிரி வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரே ஒரு அடுப்பு. ஏன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். அதனால் வந்து அந்த அவசரத்துக்கு காலையில் 7:30 மணி 8 மணிக்கு வந்து சிலிண்டர் கிடைக்காது. நம்ம ஏரியாவிலலாம் புக் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் அடுப்பை பற்ற வச்சு சமையல் வேலையை முடிச்சுட்டு பசங்களெல்லாம் ரெடி பண்ணி அப்பாவை ஸ்டாண்டில் விட்டுட்டு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தோம். யாருக்கெல்லாம் அடுப்பில் செய்கிற சமையல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நம்ம கேஸில் ஆக்கிறத விட சமையல் வந்து அடுப்பில் பண்ணுறது அவ்வளோ ருசியாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப நான் செய்கிறதில்ல. ஏன்னா எனக்கு வந்து இந்த புகை ரொம்ப ஆகாது. அதனால் ரொம்ப அடுப்புக்கிட்ட பண்ணுற வேலை எதுவும் செய்கிறதில்ல. ஏதோ கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு செஞ்சுக்கிறது. அது மாதிரி பக்கத்துலேயே வந்து இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு காட்டணும். நம்ம புதுசாக வந்திருக்க வீட்டில் இருக்க மாதுளை செடி தான் இது. நம்ம வந்து வாடகைக்கு தான் இருக்கோம். அந்த வீட்டில் இருக்க மாதுளை செடி தான் இது. நான் வரும்போது இதில் ஒரே ஒரு பிஞ்சு கூட இருந்தது கிடையாது. கொஞ்சம் அப்படியே அந்த பூவிலேருந்து பிஞ்சு வெளியே வரும். கரெக்டாக அணில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். ஆனால் இப்போ வந்து நிறைய காய் வச்சுருக்கு, நிறைய பிஞ்சு இருக்குது. அணில் வந்து சாப்பிட்றதில்ல. ஏன்னா நம்ம கருப்பி, காடை, நம்ம நாதாரி இவங்க 3 பேரும் வந்து அவங்கள வந்து விடுறதில்ல. மரத்தை சுற்றி இவங்க தான் விளையாடிட்டுருப்பாங்க அங்கே. அதனால் அணில்லாம் அந்தளவுக்கு வர்றதில்ல. ஓரளவுக்கு மேலே இருக்கிறத மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. கீழெல்லாம் வந்து ரொம்ப அமக்கலம்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் செடி நாற்றெல்லாம் வாங்கிட்டு வந்து நட்டேன். நம்ம ஆளுங்க எதையும் விட்டு வைக்கல. எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எதுவுமே 2வது வரல. பார்க்கலாம், கொஞ்சம் பாதுகாப்புலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடிங்க கத்திரிக்காய் செடி, மிளகாய் செடிலாம் நடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். மீண்டும் ஒரு வணக்கம். நன்றி உறவுகளே.